என்னம்மா சொல்ற? திருட்டா? நம்ம கோடம் இல்லையா? அந்த மேனேஜரும் அவரோட அசிஸ்டன்ட்டும் சேர்ந்து சரக்குங்களை கள்ளத்தனமா வேன்ல கடத்திட்டு போக பாத்திருக்காங்க. சுப்பிரமணி போய் அவங்கள அடிச்சு உதச்சு துரத்திருக்காரு. இவ்வளவு நடந்திருக்கு. உங்களுக்கு இதெல்லாம் தெரியாதா? இது வரைக்கும் அதை பத்தி எனக்கு தெரியாதுமா. வணக்கம் சார். வணக்கம் மேடம். வாயா, சரியான நேரத்தில் தான் வந்திருக்கு. ஆமா, உன் கண்ணத்துல என்ன பிளாஸ்டரு? அது மணி அடிச்சிட்டான் சார். என்னது? ஆமாங்க மேடம். திருச்சிக்கு நான் பார்சல்ஸ்லாம் ஏற்றிட்டு இருந்தப்போ திடீர்னு மணி உருட்டுக்கட்டையாலேயே என்ன அடிச்சிட்டான் மேடம். அட பாவி, அவனுக்கு அவ்வளவு திமிரா? ஒரு நிமிஷம் அத்தை. இத பாருங்க மேனேஜர், என்கிட்ட பொய் சொல்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. நீங்க சரக்கு திருட பாத்திருக்கீங்க, சுப்பிரமணி தடுத்திருக்காரு. இதுதான் நடந்திருக்கு. என்னது? நான் சரக்கு திருடனா? அக்கிரமம் மேடம், அபாண்டம் இது. இந்த கம்பெனியோட உப்பு தின்னு வளர்ந்தவன் நான். இத பாருங்க மேடம், திருச்சி டீலரோட இன்ஸ்டன்ட் ஆர்டர். இத வேன்ல ஏத்திட்டு இருக்கும்போது தான் அந்த சுப்பிரமணியம் ஏண்டா எப்படா நீ எனக்கு வாட்ச்மேன் வேலை தருவேன்னு சொல்லி என்ன மரியாதை குறைவா பேசிட்டா மேடம். அது மட்டும் இல்ல மேடம், மகா என்னோட ஆளு, நான் என்ன சொன்னாலும் மகா கேப்பா, நான் நினைச்சேன்னா இப்பவே உன்னை வேலையை விட்டு தூக்குவேன்னு சொல்லி அடிச்சுட்டா மேடம். இது போய் என்ன நடந்ததுன்னு நேத்து ராத்திரியே சுப்பிரமணி என்கிட்ட சொல்லிட்டாரு. ஆனா நீங்க இது வரைக்கும் இத பத்தி எந்த தகவலுமே என்கிட்ட தரல. நான் வச்சாலு தப்பா நடந்திருந்தா நீங்க உடனே எனக்கு போன் பண்ணி தகவல் சொல்லிருக்கணுமா வேணாமா? மேடம், சம்பவம் நடக்கும்போது ராத்திரி மணி 11 மேடம். அந்த நடு ராத்திரில ஒரு முதலாளி அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்ற அளவுக்கு உரிமையோ அதிகாரமோ இந்த மேனேஜருக்கு இல்லை. ஆனா உரிமை இருக்கிறவங்க உடனே உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. உரிமை இல்லாதனா இப்போ நிக்கிறேன். ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறதா நினைக்காதீங்க மேனேஜர். நான் நேரடியா சொல்லியோ என் மாமா போன்ல சொல்லியோ சுப்பிரமணிக்கு கோடவுன்ல வாட்ச்மேன் வேலையை போட்டு கொடுக்கணும்னு முடிவு பண்ணது யாரோட வேலை? என்னோட வேலை தான் மேடம். படிப்புக்கேத்த வேலை கொடுக்க சொல்லி ஐயா சொன்னாரு. சுப்பிரமணியோ +2 முடிச்சிருக்கான், அதனால தான் வாட்ச்மேன் வேலை கொடுத்தேன். நான் ஒன்று சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்களே, அவனுக்கு அந்த வேலையே அதிகம் மேடம். ஜஸ்ட் ஷட் அப். உண்மையை தான் மேடம் சொல்றேன். நம்ம ஆபீஸ்ல வேலை பார்க்குற பியூன் ஏகாம்பரமே இவனை விட அதிகமாக தான் படிச்சிருக்கான். ஏ, ஒண்ணுமே படிக்காத காமராஜர் முதலமைச்சர் ஆகலையா? சிஏ படிச்ச நீங்க என்ன பண்றீங்க? கோடவுன்ல நடு ராத்திரியில திருட்டு சரக்கு ஏத்துறீங்க. நீங்க படிச்ச பெரிய படிப்பு இதுக்கு தான் உங்களுக்கு உதவிட்டு இருக்கா மேடம்? அந்த காலத்திலயும் இந்த காலத்திலயும் எந்த காலத்திலயும் படிக்காதவன் ஒரு கார் டயரை தான் திருடுறான். ரொம்ப படிச்சவன் தான் காரையே திருடுறான். அந்த ஆபீஸ்ல யாரு நேர்மையானவ, யாரு ஊழல் பெருச்சாலின்னு எனக்கு நல்லாவே தெரியும். கூடிய சீக்கிரம் எல்லா பெருச்சாலிங்களுக்கும் நான் விஷம் வச்சு வெளியே துரத்துறேன். மகா, போத நிறுத்து. யூ ஆர் ஜஸ்ட் கிராசிங் யுவர் லிமிட்ஸ். இந்த கம்பெனியை நான் நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு ஏதாவது பிரச்சனைனா நீ பேச வேண்டியது என்கிட்ட. உங்களுக்கு தான் ஒரு ஆளை கோடவுன்ல வேலைக்கு வைக்கிறாங்களா இல்ல கம்பெனில வேலைக்கு வைக்கிறாங்களான்னு தெரிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு அன்லிமிட்டட் பவரை இந்த மேனேஜருக்கு கொடுத்து வச்சிருக்கீங்க. இப்ப சொல்ற கேட்டுக்கோங்க. சுப்பிரமணிக்கு என்ன வேலை கொடுக்கணும்னு நான் முடிவு பண்றேன். And my decision will be final. ஆபீஸ்க்கு வாங்க, அங்க வச்சு பேசிக்கிறேன். அப்பாடா, மழை விட்டு ஓஞ்ச மாதிரி இருக்கு. அந்த ஆட்டோக்காரன் பேரை சொன்னாலே கையில வேப்பிலை வச்சுக்கிட்டு ஜிங்கு ஜிங்குன்னு சாமி ஆட்டம் ஆடுறா. எவ்வளவு தைரியம்! ஏய், என்ன இடியட்! திருட்டு சரக்கு ஏத்துறப்போ அந்த ஆட்டோக்காரனை கூட வச்சுக்கணும். அவன் மகா ஆளுன்னு உனக்கு தெரியாது? பூனைய மடியில கட்டிக்கிட்டு சகனம் பார்த்துருக்குற பிளட்டி ஃபூல். இல்லை சார், அவனை பேசி கரெக்ட் பண்ணி கூட வச்சுக்கலான்னு நினச்சேன். அவன் என்னடான்னா பழைய உப்பா இருக்கான். நான் என்ன பண்ணுறது? பழைய உப்புன்னா அது பழைய முதலாளிகிட்ட விசுவாசமாக இருக்கிறத அப்படி சொல்லுவாங்க. சரி, இதை பாரியா, நம்ம கூட்டு சேர்ந்து கோல்மால் பண்ணுறதெல்லாம் மகாவுக்கு தெரியாது. அந்த சுப்பிரமணி வந்ததுலேருந்து அவன் ரொம்ப வேகமாக இருக்கா. கூடிய சீக்கிரம் அவன் நிர்வாகத்தில் உட்கார போறான்னு தோணுது. அப்புறம் அவன் நம்ம கண்ணில் விரல விட்டு ஆட்டிடுவான். கணக்கெல்லாம் இப்பயே சரி பண்ணிடு. நமக்குள்ள நடந்தது மட்டும் அவளுக்கு தெரிஞ்சது. சேச்சே,
நான் உங்களை காட்டி கொடுப்பேனா சார்? நம்பலாமா? நான் பழைய உப்பு சார். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மேடம். ஹலோ, எஸ் மேடம். என் கேபினுக்கு கொஞ்சம் வாங்க. மணி, சேர்ல உட்காருங்க. ஐயோ மேடம் தான். மேடம் இது Hello. உங்க சேர் மேடம். கூல் டவுன். இனிமே இது மிஸ்டர் மணியோட சேர். மிஸ்டர் மணிய நான் இந்த கம்பெனி சீஃப் எக்ஸிகியூட்டிவா அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன். இவனா? நானா? வாங்க மணி. ஐயோ நீங்க உட்காருங்க. மணி, ஆர்கியூ பண்ணாதீங்க. Do what I say. வாங்க. Feel free மணி, கம்ஃபர்டபிளா உட்காருங்க. ஆ, ஆ. ஹலோ, ஆ என்னாச்சு? ஒன்றும் இல்லை மேடம். ஆமா, இது என்ன கண்ணத்துக்கு கீழே மைனஸ தலை கீழே போட்ட மாதிரி இருக்கு. நேற்று ராத்திரி நேத்து ராத்திரி கோடவுன்ல இருட்டில் வழுக்கி விழுந்துட்டேன் மேடம். அப்படியா? யாரோ உருட்டு கட்டையில அடிச்ச மாதிரியில இது இருக்கு. ஆமா, காலையில தலைய சுத்தி பெரிய கட்டு போட்டிருந்தீங்களாமே, இப்ப என்ன ஒரு சின்ன பிளாஸ்டர் போட்டிருக்கீங்க அப்படின்னு ஆபீஸ்ல இருக்கிறவங்க சொன்னாங்க. அப்படின்னா காலையில காட்டினது வெறும் பில்டப்பா? இல்லையே மேடம், காலையில இதே பிளாஸ்டரியோட தான் நான் வந்தேன். நான் என்னமோ ஆக்டிங்னு நினைச்சேன். இங்க பாருங்க, அப்படியே நீங்க ஆக்டிங்கே பண்ணாலும் அத மாமா கிட்ட வச்சுக்கோங்க, ஏன் கிட்ட வேண்டாம், சரியா? இங்க பாருங்க, நாளைக்கு காலையில சாரோட நேம் பிளேட் இங்க ரெடியா இருக்கணும். சரி மேடம். என்னன்னு வைப்பீங்க? மிஸ்டர் சுப்பிரமணி, சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர். குட். அப்படியே விசிட்டிங் கார்டு, லெட்டர் பேட், தனியா ஒரு செக் புக், ஒரு லேப்டாப், அதுக்கப்புறம் இவருக்குன்னு தனியா செல்போன், எல்லாம் ரெடியா இருக்கணும். ஓகேவா? ஓகே மேடம். கம்பெனி கணக்கு வழக்கெல்லாம் அவர்கிட்ட ஒப்படைக்கணும். இன்னும் அரை மணி நேரத்துல ஆபீஸ் ஸ்டாஃப் எல்லாரையும் கான்ஃபரன்ஸ் ஹாலுக்கு கேதர் பண்ணி நீங்க தான் அவரை எல்லாருக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறீங்க. என்னன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணுவீங்க? மிஸ்டர் சுப்பிரமணி, சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர். வெரி குட். ஆமா, ஆபீஸ் பியூன் எங்க காணோம்? ஆஃபீஸ் பியூன் கொரியர் ஒன்று அனுப்புறதுக்காக அப்படியே வெளியில் அனுப்பியிருக்கேன் மேடம். ஓ அப்படியா? அது ஒன்றும் இல்லை, காலையில இருந்தே ஒரே டென்ஷனா இருக்கு, ரொம்ப தலைவலிக்குது. நீங்க அப்படியே அந்த ஃப்ளாஸ்க் எடுத்துட்டு போய் எனக்கும் சாருக்கும் சேர்த்து சூப்பரா ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி வாங்கிட்டு வரீங்களா? மேடம் கூல். மேடம், நானா? இந்த ரூம்ல வேற யாராவது இருக்காங்களா? இல்ல இல்லல, அப்ப நீங்க தான். மகா ப்ளீஸ். ஓ கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். சார் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்க காஃபி வாங்கிட்டு வரும்போது பில்ல வாங்கிட்டு வரணுமா? ஏன் சொல்லுங்க, கணக்கு சரியா இருக்கணும்ல. உங்க போன் எங்க? என் டேபிள் மேல இருக்கு. ஓ அப்படியா? காஃபி வாங்கறதுக்கு வெளிய போன உடனே எங்க மாமாவுக்கு ஃபோன் பண்ணி இங்க நடந்த விஷயம் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்லணும், புரியுதா? மேடம், நான் சொல்லலனாலும் நீங்க அதை தானே செய்ய போறீங்க. அத நானே சொல்லி நீங்க செஞ்சீங்கன்னா என்கிட்ட வாங்குற சம்பளத்துக்கு மேனேஜர் நான் சொன்ன இந்த பேச்சையாவது கேக்குறாரே அப்படின்னு ஒரு சின்ன அல்ப சந்தோஷம் எனக்கு கிடைக்கும். அதான். போங்க சார், கொஞ்சம் சீக்கிரம் போங்க. ஆமா, சேஞ்ச் இருக்குல்ல காஃபிக்கு? சரி போங்க. அப்புறம்
அந்த ஃப்ளாஸ்க அந்த டீ மாஸ்டர் கிட்ட கழுவ சொல்லுங்க, சுடு தண்ணில. சரி மேடம். ம், சீக்கிரம் போங்க. இடியட். மகா, மேனேஜரை போய் காஃபி வாங்கிட்டு சொல்றீங்களே, நீங்க பண்றது கொஞ்சம் அதிகம்தான். அட சும்மா இருங்க மணி. இருக்கட்டும், நான் அவ்வளோ ரெக்கமெண்ட் பண்ணி உங்களை இங்க விட்டுட்டு போனா இந்த ஆளுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா உங்களுக்கு வாட்ச்மேன் வேலை போட்டு கொடுத்திருப்பான். எனக்கு எவ்வளவு பெரிய இன்சல்ட்டா இருந்திருக்கும். அது அவனும் தெரிஞ்சுக்கணும்ல. இந்த மகா யாருன்னு அவனுக்கு காட்டணும்ல. அதான் இப்படி பண்ண. சரி மகா, அவர் இந்த கம்பெனி மேனேஜர், கோச்சுக்கிட்டு வேலையை விட்டு போயிட்டாருன்னா? ஐயோ, போக மாட்டாரு மணி. இந்த கம்பெனிய சொரண்டி அவருக்கு பழகிடுச்சு. இங்க திருடி திருடி தின்னு அந்த ஆளோட உடம்பு நல்லா பெருத்து போச்சு. பாத்தீங்கல்ல, உக்காந்த இடத்துலயே சொகை ஏறிடுச்சு. நாமளே விஷ வச்சு கொன்னு அதை அழிச்சாலொழிய அது தானா போகாது. சரி, ஆனா அவர்கிட்ட நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா ஒரு பழமொழி ஒண்ணு உண்டு, முதலாளி கோவப்பட்டா முதலுக்கே ஆகாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி. ஹலோ 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 ஹலோ, இனிமே அந்த தலைவலி எல்லாம் உங்களுக்கு தான். மேனேஜரை சமாளிக்கிறது, எங்க மாமாவை சமாளிக்கிறது, இந்த பிசினஸ் சமாளிக்கிறது எல்லாமே உங்க வேலைதான். என்ன ஆள விடுங்கப்பா. இங்க பாருங்க, நான் பியூட்டி பார்லருக்கு போனோம். நம்ம மேனேஜர் ஒரு ஸ்ட்ராங்கா காஃபி வாங்கிட்டு வந்து தருவாரு. நல்லா சாப்பிட்டுட்டு வேலைய ஆரம்பிங்க. சரியா? ஆல் தி பெஸ்ட் மணி. பை. அப்புறம் மணி, ஐம் சோ சாரி. நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க, நான் கேட்காம அப்படியே போயிட்டேன். சொல்லுங்க, ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்ல, என்ன நினைச்சா எனக்கே குற்ற உணர்வா இருக்கு. நான் ஒன்னும் பெருசா படிக்கல, ஒரு சாதாரண அப்பள கம்பெனி தான் நடத்திக்கிட்டு இருந்தேன். என்ன நம்பி இவ்வளவு பெரிய கம்பெனில இவ்வளவு பெரிய போஸ்ட் கொடுத்திருக்கீங்க. இப்பதான் எனக்கு புரியுது என் மேல நீங்க எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கீங்கன்னு. நீங்க மேனேஜர் கிட்ட பேசினது, அவரை இன்சல்ட் பண்ணது எல்லாமே எனக்காகத்தான்ற விஷயம் எனக்கு புரியுது. இதெல்லாம் என் மேல இருக்கிற நம்பிக்கைனாலதானும் புரியுது. இந்த கம்பெனியை நல்லபடியா நடத்தி காட்ட வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு எனக்கு இருக்கு. அந்த கடமைய நான் சரியா செய்வேனான்னு. மணி மணி மணி, நான் உங்ககிட்ட கொஞ்ச நாளதான் பழகிட்டு இருக்கேன். ஆனா உங்க மனச நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். அந்த மனசு சொல்றபடி நீங்க நிச்சயம் நடந்துப்பீங்க. அதுல உங்களுக்கு சக்சஸ் தானே கிடைக்கும். ஆக்சுவலி இத நான் சொல்லல மணி, நீங்க தான் எனக்கு சொன்னீங்க. நானா? நான் இப்ப சொன்னேன்? உங்க ஆட்டோல என்ன எழுதி வச்சிருந்தீங்க? இவன் என் இப்படி, அவன் எண்ணம் அப்படின்னு. உங்க எண்ணம் நல்ல எண்ணம் தானே, அப்ப உங்களுக்கு சக்சஸ் தானே கிடைக்கும். உண்மைய சொல்லணும்னா, நீங்க இன்னைக்கு இப்படி உயர்ந்த இடத்துல இருக்கிறத பாக்குறதுக்கு உங்க வைஃப் பக்கத்துல இல்லையேன்னு தான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆனா ஒண்ணு சொல்ற மணி, கூடிய சீக்கிரம் இந்த மக என்ன செய்ய போறான்னு மட்டும் பாருங்க. தேங்க்ஸ் மகா. கண்டதையும் யோசிச்சு மண்டைய போட்டு குழப்பிக்காதீங்க. சரியா? வாங்க வாங்க, உட்காருங்க. சத்தியமா எனக்கு ஒண்ணும் புரியல. உங்களுக்கு ஏதாவது புரியுதான்னு பாருங்க. பாய். இளவரசி, நான் இப்ப இருக்கிற நிலைமையை நீ பார்த்தேன்னா எவ்வளவு சந்தோஷப்படுவேன். ஹலோ சார், மகா அந்த மணிக்கு சிஓ போஸ்ட் கொடுத்துருக்காங்க சார். யோ மேனேஜர், என்னையா சொல்ற? ஆமா சார், இப்போ வந்து கணக்கு வழக்கெல்லாம் நோண்ட ஆரம்பிச்சேன். இதோ வரேன், இருங்க. முடிஞ்ச வரைக்கும் கணக்கு கொடுக்கறதுல டிலே பண்ணு. ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணி கொடு. என்னை கேட்டினா
கணக்கு கொடுத்து கெட்ட பேர் வாங்குறதை விட கணக்கு கொடுக்காம கெட்ட பேர் வாங்குறதே பெட்ரு. இது என் பிரெஸ்டேஜ் ப்ராப்ளம், பார்த்துக்கோ. ஓகே சார். இப்ப என்ன பிரச்சனை பண்ணிருக்கா மகா? அது எப்படி அவ்வளோ கரெக்டாக சொல்ற? அதான் சளைக்காம பூந்து விளையாடுறாளே, எனக்கு பிபி ஏறுதுங்க. முதல்ல விஷயத்த சொல்லுங்க. அந்த ஆட்டோக்காரனை எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்ல போட்டு உட்கார வச்சிருக்கலாம். அவன் முன்னாலே நம்ம மேனேஜரை பயங்கரமா இன்சல்ட் பண்ணி காஃபி வாங்கிட்டு வர சொல்லி அனுப்பியிருக்கான். அவன் போன்ல என்கிட்ட ரத்த கண்ணீர் விடுறான். ஏபிசிடி தெரியாத பயலுக்கு எக்ஸிக்யூட்டிவ் போஸ்டிங்கா? அவன் இப்போ நம்ம கம்பெனி கணக்கு வழக்கெல்லாம் கேட்டு மேனேஜரை நோண்ட ஆரம்பிச்சிட்டானா. தந்துட்டோமா சார் அப்படின்னு அந்த மேனேஜர் பிளாக்மெயில் பண்ணி என்னையே பயமுடுத்துறான். அந்த மகா வரட்டும், அவ கூட சண்டை வந்தாலும் சரி, இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்துடுறேன். ஏய், அப்படிலாம் பண்ணிடாது சாந்தி. அவ ஏதாவது துடுக்குத்தனமா பேசிடுவா. அதுக்கப்புறம் இந்த வீட்டுல இருக்கிறதே நமக்கு அசிங்கம் தான். எத்தனை நாளைக்கு தாங்க பொறுத்துக்கிட்டே இருக்கிறது? அக்கா பொண்ணுன்னு பாசம் காட்டினீங்க. அவ அப்பா அம்மா செத்ததுக்கு அப்புறம் நம்ம கிட்ட வரும்போது அவளுக்கு வயசு 14. நான் அப்பவே சொன்னேன், அவ மைனரா இருக்கும்போதே அவளை எங்கேயாவது கொண்டு போய் விட்டு தொலைச்சிருங்க அப்படின்னு. அப்ப இந்த சொத்து நம்ம கைக்கு வந்திருக்கோம். இப்போ ஆபீஸ் கண்ட்ரோல் நம்ம கையை விட்டு போயிடுச்சு. அனாவசியமா அப்ப பயந்தீங்க. இப்ப பாருங்க, நாம இப்போ நடு ரோட்ல நிக்க வேண்டியதாயி போச்சு. நீங்க சட்டு புட்டி ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க, இல்லைன்னா நாம பண்ண தில்லு முள்ளெல்லாம் மகாவுக்கு தெரிஞ்சிரும். நம்ம குட்டும் உடஞ்சிருங்க. அப்புறம் நமக்கு தான் அசிங்கம். நம்ம திட்டம் என்ன? அரவிந்த் அவளை கட்டி வைக்கணும். அதுக்கு தானே அவனுக்கு ஃபாரின் அனுப்பணும். ஆனா இவ அவனுக்கு அடங்க மாட்டா போல இருக்கே. இந்த மகாவை நான் உண்டு இல்லைன்னு பண்றேன். மதுரையில உத வாங்கினவனுக்கு மானா மதுரையில போய் மீச துடிச்சுதான். அப்படி இருக்கு உங்க கதை. நீங்க இங்க என்கிட்ட சொல்றீங்க, அங்க மகாவை பார்த்ததும் சாஷ்டாங்கமா சரண்டர் ஆயிடுறீங்க. அக்கா பொண்ணு பேரை சொன்னாலே அப்படியே டெங்கு காய்ச்சல் வந்த மாதிரி நடுங்குறீங்களே. வேற என்னடி பண்ணணும்? அவளை இழுத்து வச்சு 4 அப்ப வேண்டியதானே. அந்த தைரியம் எனக்கு இருந்திருந்தா ஒன்னையே அப்ப. என்னது? சும்மா பேச்சுக்கு சொன்னேன்டி. அந்த நினைப்பு வேற இருக்கா மனசுக்குள்ள? சரி, அதெல்லாம் விடு. இப்ப என்ன பண்ணலாம் சொல்லு. எரியறத புடுங்குனா கொதிக்கிறது தானா அடங்கிடும். அந்த சுப்பிரமணிக்கு காசை கொடுத்து காலி பண்ண பாருங்க, இல்லைன்னா ஆடுங்களை வச்சு அடிச்சு அவனை விரட்டுங்க. அது ஒண்ணுதான் ஒரே வழி. என் பங்குக்கு இருக்கவே இருக்கு அவன் பெத்த குழந்தை. அதை நான் உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன். எது செஞ்சாலும் சொல்லிட்டு செய். சொல்லிட்டு எதையுமே செய்யாம இருக்கிறது உங்க பரம்பரை. சொல்லாமலேயே எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கிறது எங்க பரம்பரை. அந்த குழந்தைய என்ன செய்யறேன்னு இருந்து வேடிக்கை பாருங்க. சார், கொரியர். எனக்கு தான் ஏதோ இன்டர்வியூ லெட்டர் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இல்லங்க, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்குன்னு பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. போய் பாருங்க. யாருக்குப்பா கொரியர்? இங்க ஃபிலோமினாங்கிறவங்க யாரு? ஃபிலோமினா, உங்களுக்கு தான் கொரியர். எனக்கா? இந்த வீட்டு அட்ரஸ்க்கு யார் எனக்கு கொரியர் அனுப்பியிருப்பா? வந்து தான் பாருங்களேன். சைன் பண்ணிருங்க மேடம். சார், ஒரு நிமிஷம். தேங்க்ஸ் சார், வரேன் சார். என்னடி இது? கவிதா, என்ன கொரியர் அது? செலியனாகிய நான் என் மனைவி ஃபிலோமினாவிடமிருந்து டைவர்ஸ் கோரி விண்ணப்பம். என்ன ஃபிலோ இது? உன் புருஷன் டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. எனக்கும் தெரியலடி. என் மேல கோவத்துல இருக்காருல்ல,
அதை இப்படி வெளிக்காட்டியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன் ஃபிலோமினா, நேற்று உங்கள் மாமியார் வந்ததா கவிதா சொன்னா, அவங்க இதை பற்றி உங்கள்கிட்ட எதுவுமே சொல்லியா? அதானே. ஹேய், அந்த கிழவி தன்னோட மாமியார் புத்திய காட்டிட்டா. நீ இங்கதான் இருக்கேன்னு தெரிஞ்சுட்டு போகதான் வந்திருக்கா. அப்பதானே இந்த அட்ரஸ்க்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்ப முடியும். ஏய், என் மாமியாருக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது. அவங்க அப்படி நினைக்கிற கேரக்டரும் கிடையாது. இது என் புருஷனும் அந்த ஷெரீனாவும் சேர்ந்து செய்யற சதியா இருக்கும். சரி விடு, உன் புருஷன் இவ்ளோ தூரத்துக்கு இறங்கிட்டாருன்னா அதுவும் நல்லதுக்குதான். அப்படின்னா டைவர்ஸ ஏத்துக்கொண்டு சொல்றேன். ஏய் கவிதா, விளையாடாத கவிதா. யாரு நான் விளையாடுறது? நிஜமாதான் சொல்றேன். ஃபிலோ, உன் கூட குடும்பம் நடத்த முடியாத ஆள் கூட நீ எத்தனை நாள் தான் குப்பை கொட்ட போற? என்ன அப்படி பாக்குற? சூர்யா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இடியட். நீ நான் இடியட்டா இருந்தா பரவாயில்ல, நீ இடியட்டா ஆயிடக்கூடாதுன்னு தான் சொல்றேன். உன் புருஷன் பண்ற கொடுமையெல்லாம் தாங்கிக்கிட்டேன் இன்னும் தியாகம் பண்றேன்னு 10ஆம் பசத்தனமா பேசிட்டு இருக்காம ஒழுங்கு மரியாதையா இந்த டைவர்ஸை ஏத்துக்கோ. டைவர்ஸ் ஏத்துக்கிட்டா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்ற வழிய பாரு. என்னடி உளர்ற? உளறேனா? உன் புருஷன் ஏன் உன்னை டைவர்ஸ் பண்றாரு? ஷெரீனாவை கல்யாணம் பண்ணிக்க. அப்போ நீயும் பண்ணிக்கிறதுல எந்த தப்பும் இல்ல. அவர் தெரியாம பண்ணிட்டு இருக்காருடி. அப்போ அவர்கிட்ட என்னன்னு உண்மையை சொல்லிடு. சூர்யா, நீங்க தயவு செஞ்சு கிளம்புங்க. நாங்க இதை பத்தி பேசிக்கிறோம். ஓகே ஓகே, எனக்கு புரியுது. ஆனால் ஃபிலோமினா, இவ ஏதோ அவசரப்பட்டு பேசுகிறான்னு நான் நினைக்கிறேன். இவ பேச்சை நம்பி அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடாதீங்க, சரியா? இப்போ நான் கிளம்புறேன். இந்த புடி வரேன். என்னடி அவர் வச்சுக்கிட்டு இதெல்லாம் பேசிட்டு இருக்க? அவரும் ஆம்பளை தானே, அவருக்கும் ஒரு பயம் இருக்கணும்டா. கவிதா, இது பாரு, நீ பேசுறது சரியில்லை. எனக்கும் என் புருஷ மாதிரி உடம்புல ஏதாவது குறை இருந்து அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க முடிவெடுத்தா எனக்கு எப்படி இருக்கும்? அப்பா அவர் உன்னை தெய்வமா தானே நினைச்சு கும்பிடணும். அந்த சரினாவை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு உன்னை காலில் போட்டு மிதிச்சா? ஐயோ, அவரோட குறைதான் அவருக்கு தெரியாதே. அதனால தானே இப்படி எல்லாம் பண்றாரு. ஒண்ணு அவர் பிரச்சனையை அவர்கிட்ட சொல்லிடு, இல்லைன்னா டைவர்ஸ் பண்ணிடு. என்னால அவர்கிட்ட சொல்ல முடியாது. சரி விடு, நான் பாத்துக்கிறேன். பாத்துக்கிறேன்னா? ஆமா, ஏதோ ஒரு நம்பர்ல யாரோ மாதிரி குரலை மாத்தி பேசி விஷயத்த சொன்னா அவர் என்ன கண்டுபிடிக்கவா போறாரு? அவருக்கு இந்த விஷயம் தெரிய வேண்டான்னு ஆண்டி நினைக்கிறாங்க. அந்த ஆண்டியை தூக்கி குப்பையில போடு. அப்புறம் எனக்கு வாயில தேவையில்லாத வார்த்தை எல்லாம் வரும். ஆண்டியா ஆண்டி. அந்த கிழவியாலதான் இவ்வளவு பிரச்சனையும். உன் புருஷன் உன்னதான் டைவர்ஸ் பண்றாரு, உன் ஆண்டி இல்ல. உனக்குதான் வலி, உன் ஆண்டிக்கு இல்லையே. இது பாரு, இப்படி எல்லாத்தையும் எடுத்து கவிதன்னு எப்படி உன்னால மட்டும் பேச முடியுதா? ஏனா ஒரு புருஷன் ஒரு பொண்டாட்டியை உதாசீனப்படுத்தினா எவ்வளவு வேதனைப்படுவான்னு எனக்கும் தெரியும். எனக்கு நடந்த பிரச்சனையெல்லாம் உனக்கு தெரியாத? அந்த நேரத்துல என் பிரச்சனைக்கு நீ முடிவு சொன்ன, நான் அதை ஏத்துக்கிட்டேன். இப்ப நான் உன் பிரச்சனைக்கு தீர்வு சொல்றேன், நீ ஏத்துக்கோ. கண்ணை மூடிட்டு டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போடு. அப்புறம் உன் புருஷனுக்கு போனை போட்டு ரொம்ப தேங்க்ஸ், ஆளை விடுடா சாமின்னு சொல்லு. இது பாரு, என்னை போட்டு குழப்பாத, யோசிக்க விட. இப்ப நீ என்ன முடிவு பண்ண போற? நான் அவரை உண்மையா நேசிக்கிறேன். என்னால அவரை டைவர்ஸ் எல்லாம் பண்ண முடியாது. நடக்கிறது நடக்கட்டும். இத பாரு, கண்ணீர் தான் பொண்ணுங்களுக்கு ஆயுதம்னு சொல்லுவாங்க. சில சமயம் அந்த ஆயுதத்தால பொண்ணுங்க தன்னோட கழுத்தை அறுத்துக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிறாங்க. உன்ன மாதிரி 10ஆம் பசலி ஆளுங்களுக்கு நான் வேற என்னதான் சொல்ல? அப்புறம் உன்னோட இஷ்டம். இந்தா உன் தலையெழுத்த யார் மாத்துறது? ராஜலட்சுமி, என்னடா கண்ணா? கண்ணுக்கு மையழகு, கவிதைக்கு பொய்யழகு, ஏன் ராஜலட்சுமிக்கு என்ன சார், எனக்கு பதில் நீங்க பாட ஆரம்பிச்சிட்டீங்களா? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க, சும்மா. வீடு வசதியா இருக்கா? என்ன குறை இருந்தாலும் சொல்லுங்க. ஐயோ, ஒரு குறையும் இல்லைங்க, மனசு நிறைஞ்சிருக்கு. உங்க 2 பேர் உதவிக்கு தான் நான் ரொம்ப நன்றி சொல்லணும். இப்போ உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
கையில குழந்தை, வாயில பாட்டு. சரி சரி கிளம்புங்க, நிறைய வேலை இருக்கு. ஆ, அந்த 2 மீட்டிங் வேற இருக்கு. இதோங்க நான் ரெடியா தான் இருக்கேன், கிளம்பிடலாம். வேற சட்டை எதுவும் இல்லையா? இருக்கிறதுலயே நல்ல சட்டை இதாங்க. ஒரு நல்ல டீசென்டான ஆபீஸ்ல வேலை செய்ய போறீங்க, அதுவும் எக்ஸிகியூட்டிவா. என் பேரை கெடுத்துறாதீங்க ப்ளீஸ். இல்லைங்க, போற இடத்துல வேலை செய்யறதாங்க முக்கியம், என்ன ட்ரெஸ் போட்டிருக்கோங்கிறது முக்கியம் இல்லைங்க. நான் சொன்னதுக்கு எப்படி விளக்கம் கொடுத்தாரு பாத்தியா? திருந்தவே மாட்டாரு. என்ன சொல்றீங்க? ஒண்ணு இல்ல, லேட் ஆச்சு. கிளம்பலாமா? கிளம்பலாங்க. போற வழியில நமக்கு ஒரு வேலை இருக்கு. என்ன வேலை இருக்கு? சஸ்பென்ஸ். இந்தாங்க, குழந்தை அழுதுட்டு இருக்கு, உள்ள பால் இருக்கு, கொடுங்க. என்னடா என்னடா செல்லம், என்னாச்சு? ஏன் வரீங்க? அச்சச்சோ, என்னடா? குட் மார்னிங் சார். மார்னிங். என்னையா பண்ணிட்டு இருக்க? தொடச்சிட்டு இருக்கேன் சார். நீ தேய்க்கிறதுல லெட்டரே போயிடும் போல இருக்க. இல்லை சார். இந்த லெட்டர் மட்டும் போகக்கூடாதியா, இந்த போர்டே வெளியில போகணும்னு நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். சரி, நான் என்ன படிச்சிருக்கேன்? சிஏ. நீ என்ன படிச்சிருக்க? பிகாம். இவன் எவ்வளவு படிச்சிருக்கான் தெரியுமா? தெரியாது சார். 10ஆம் கிளாஸ். அந்த ஆள் படிச்ச படிப்புக்கு இதுவே அதிகம். இதுக்கு மேல அந்த போர்டை தொடச்ச கடுப்பாயிடும். அது என் கடமை சார். யோ, நீ பிகாமியா? அந்த ஆள் 10ஆம் கிளாஸ். அவன் ஒரு ஆட்டோ டிரைவர், அதுவும் சொந்த ஆட்டோ கூட கிடையாது, வாடகை ஆட்டோ. என்ன சார் அவரை போய் இப்படி புகழ்றீங்க? என்னது புகழ்றனா? ஆமாம் சார், 10ஆம் கிளாஸ் படித்த ஒரு ஆள், அதுவும் வாடகை ஆட்டோ ஓட்டிட்டு இருந்த ஒரு ஆள், இன்னைக்கு வாழ்க்கையில் பெருசாக உசந்து ஒரு கம்பெனிக்கே எக்ஸிக்யூட்டிவாக இருக்காருன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் சார். அதைத்தானே இப்போ சொன்னீங்க நீங்கள். யோ, நீ எந்த பக்கம்? கப்புக்கு கைப்பிடி எந்த பக்கமோ அந்த பக்கம் சார். என்னது புதுசா இருக்க? கப்பு கைப்பிடி எந்த பக்கம்? வலது பக்கமா? இல்லை சார், இடது பக்கமா? வெளிப்பக்கம் சார். உங்கள் 2 பேர் பிரச்சனை இல்லை, நான் வெளிப்பக்கம் சார். நீயும் மாயா போய் வேலையை பாரு. வெல்கம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். மேடம்க்கா? குட் மார்னிங் சார். உங்களுக்கு தான். எனக்கு தானே. குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். பரவாயில்ல, வேலை நல்லா தான் பாக்குறீங்க. நீ ஏன்டா இங்க நின்றுட்டு இருக்க? தொடச்சது போதும், இங்க வச்சுட்டு போ. இப்போ அவங்க பர்சனலா டிஸ்கஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் இந்த போர்டை எடுத்துட்டு போய் அங்க வை. சரியா? போ. எல்லாமே நமக்குன்னு வந்து சேருதுங்க பாரு. உள்ள ஒண்ணு வெளியே ஒண்ணுன்னு. ச்சே. உட்காருங்க சார். நீங்க உட்காருங்க. மணி. என்னங்க சிரிக்கிறீங்க? இவனுக்கு ஏன்டா இந்த வேஷம்னு நினைக்கிறீங்களா? சேச்சே, அப்படிலாம் இல்ல, ரொம்ப ஸ்மார்ட்டா தான் இருக்கீங்க. ஏன் சொல்ல மாட்டீங்க? இதே இதுக்கு முன்னாடி ரெடி ஆகணும்னா 10 செகண்ட்ல ரெடி ஆயிட்டு ஆட்டோ எடுத்துட்டு நான் கிளம்பிட்டே இருப்பேன். இப்ப பாருங்க, ஷர்ட் அயர்ன் பண்ணணும், சாக்ஸ் போடணும், ஷூ போடணும், டக் பண்ணணும், அதுக்கு மேல கோட் போடணும், இதெல்லாம் போட்டு ரெடியாக 45 நிமிஷம் ஆச்சு. இப்படி பண்ணா ரோட்ல போறவங்க கூட அழகா தான் இருப்பான். அதெல்லாம் ஓகே. நீங்க பாத்தீங்களா அந்த மேனேஜர் உங்களை பார்த்த உடனே எப்படி சல்யூட் பண்ணானு? அந்த சல்யூட் எனக்கு இல்லைங்க, இதோ இந்த கோட் சூட்டுக்கு தான். பா, எப்படியோ சல்யூட் அடிச்சானா இல்லையா? அதுக்கு தான் சொல்லிருக்காங்க நீங்க ஹாஃப், உங்க Dress ஆஃப்னு. எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு சொல்ற மாதிரி எல்லா மரியாதையும் உங்களுக்கு தாங்க, எனக்கு இல்ல. சப்பா, ஆரம்பிச்சிட்டீங்களா? சரி சரி, இன்டர்காம்ல மேனேஜரை வர சொல்லுங்க. எதுக்குங்க? சூடா ஒரு காஃபி சாப்பிடலாம். என்னங்க வேணாங்க, ஏற்கனவே ஒரு மூஞ்சி உம்முன்னு வச்சிட்டு இருக்காரு பாவம். ஓகே மணி, எனக்கு ஒரு சின்ன ஷாப்பிங் இருக்கு, சரி, அத நான் முடிச்சிட்டு வந்துடுறேன். நீங்க ரெடியா இருங்க. ஓகேங்க. இன்னைக்கு 2 முக்கியமான மீட்டிங் இருக்கு. இளவரசி என்டர்பிரைசஸ் MD சந்திக்கணும். என்னாச்சு? ஏன் இப்படி ஒரு ரியாக்ஷனை கொடுக்குறீங்க? ஒன்றும் இல்லைங்க. எந்த கம்பெனின்னு சொன்னீங்க? இளவரசி என்டர்பிரைசஸ், நம்ம கோயம்புத்தூர் டீலர் அவங்க. ஓஹோ. இன்னைக்கு சென்னைக்கு வந்திருக்காங்க, நம்ம போய் சந்திக்கணும். ஏ போலாங்க, சந்திக்கலாங்க. சரி மணி, நான் போயிட்டு வரேன். பாய்.
போயிட்டா இவ? நீ இங்கேயா இருக்க? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? சரி வீட்டை பாத்துக்கோ, நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். எங்க போற? எங்கயா? உன் மாமியார் வீட்டுக்கு தான். எதுக்கு? என்னடி இப்படி கேட்டுட்டு இருக்க? நேரா போய் அந்த கிழவி கிட்ட நாக்க புடிங்கிற மாதிரி 4 வார்த்தை கேட்க போறேன். இங்க பாரு கவிதா, இந்த டைவர்ஸ் நோட்டீஸ பத்தி என் மாமியார் கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. போடி, நீயும் உன் சத்தியமும். அதுக்கு வேற ஆளை பாரு. இது பாரு, சத்தியமா நீ அங்க போய் அவங்க கிட்ட எதுவும் சொல்லக்கூடாது. என்னால அதெல்லாம் முடியாது. அந்த கிழவிய ஒண்ணுலன்னு பண்ண போறேன் பாரு. கவிதா, நான் சொல்றத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. நீங்க ஆண்டி. என்னம்மா எப்படி இருக்க? இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? இருக்கேன். என்ன கவிதா, நேத்தியெல்லாம் வாய் நிறைய ஆண்டி ஆண்டின்னு கூப்பிட்ட, இன்னைக்கு எப்படி டல்லா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவளுக்கு உடம்பு சரியில்லை, அதான் டல்லா இருக்கா. ஏன் போய் சொல்ற? கவிதா ப்ளீஸ். இங்க பாருங்க, நான் ஒண்ணு உங்க மருமக மாதிரி முழு பூசணிக்காய சோத்துல வச்சு மறைக்கிற ஆள் கிடையாது. என்னால சில விஷயங்களை பொறுத்துக்க முடியாது. இவளுக்கு எல்லாரும் இழிச்ச வாய் நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல கேட்கறதுக்கு யாருமே இல்ல நினைச்சிட்டு இருக்கீங்களா? அவளுக்கு யாரும் இல்ல நினைச்சிட்டு இருக்கீங்களா? நான் ஒருத்தி அவளுக்கு போதும். உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். உங்க எல்லாரையும் நடு ரோட்ல கொண்டு வந்து நிறுத்திடுவேன். ஜாக்கிரதை. என்னம்மா சொல்ற? தெரியாத மாதிரி கேக்குறீங்க? இருங்க. கவிதா, கவிதா வேண்டாம். நீங்க நடிக்கிறீங்களா இல்ல நிஜமா கேக்குறீங்களா? இத பாருங்க, உங்க புள்ள பிலோமினாக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. இதுக்கு என்னங்க அர்த்தம்? ஒரு பொண்ணு எவ்வளவு தியாகம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? குடிய குடிய ஏன் கொட்டிக்கிட்டே இருக்கீங்க? அவங்க கிட்ட அப்படிலாம் பேசாத. ஏய், நீ பேசாம ரெடி. நேத்து பிலோ இங்க இருக்காளான்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்க புள்ள கிட்ட சொல்றதுக்காக வேற பக்கம் தானே வந்தீங்க. அதனாலதான் கரெக்டா இந்த அட்ரஸ்க்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. அதான உண்மை. நான் சொல்றது கரெக்டா தப்பா? ஏதோ நேத்து வந்து இவள மாதிரி மருமக உலகத்திலே கிடைக்காதுன்னு சொன்னீங்க. அங்க போய் ஒரு கத்தி எடுத்து உங்க பையன் கையில கொடுத்து இவ முதுகுல குத்த சொல்லிருக்கீங்க. மாமியார்களை இப்படிதானு அகராதியே இருக்கும்போது நீங்க மட்டும் எப்படி வித்தியாசமான மாமியாரா இருக்க முடியும்? கவிதா போதும், உள்ள போ. ஏன்? நான் பேசுவேன், எனக்கு அந்த உரிமை இருக்கு. என்ன உன் மாமியார் மாதிரி ரெட்டை வேஷம் போடுறவங்க நினைச்சியா? அங்க புள்ள பக்கம் பேசுறாங்க, இங்க உன் பக்கம் பேசுற மாதிரி நடிக்கிறாங்க. நீ வேணா வெளுத்ததெல்லாம் பால் நினைச்சுக்கோ, ஆனா என்னால முடியாது. இவங்க என்னெல்லாம் தில்லுமுள்ளு பண்றாங்கன்னு இப்ப எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. கவிதா, இப்ப என்ன சொல்ல போறீங்க? ஏன் புள்ளையா டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்புடானா? எப்போ? ஐயோ, எனக்கு தெரியவே தெரியாதே. இதானே சொல்ல போறீங்க? இல்லம்மா, அத சொல்ல நான் இங்க வரல. பின்ன என் மருமக இந்த விவாகரத்தை ஏத்துக்க மாட்டான்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த பேனாவை கொடுத்து அவளை டைவர்ஸ் நோட்டீஸ்ல கையெழுத்து போட வச்சு அந்த நோட்டீஸை நான் கையோட வாங்கிட்டு போலான் தான் வந்தேன். ஆமாம்மா, நான் எப்படிப்பட்ட மாமியார்னு எனக்கு தெரியாது. நான் நல்லவளா கெட்டவளான்னு யாரையும் கேட்குற அருகதை கூட எனக்கு கிடையாது. என் புள்ள இப்படி நடந்துகிட்டதுக்கு அப்புறம் இவளை என் மருமகன்னு சொல்ற தகுதியை கூட நான் இப்ப இழந்துட்டேம்மா. ஆனா நான் சுயநலவாதி இல்லம்மா, எனக்கும் மனசாட்சி இருக்கு. மீனா, உன்னை தயவு பண்ணி கேட்டுக்கிறேன், இந்த டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போடுமா? என்ன ஆண்டி சொல்றீங்க? டைவர்ஸ் பேப்பர்ல
நான் கையெழுத்து போடணுமா? இனிமேல் நீ அமைதியா இருந்தாலும் நான் பொறுமையா இருக்க மாட்டேன் மீனா. என் புள்ள உனக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கான்னு இன்னைக்கு காலையில தான் எனக்கு தெரிஞ்சது. அவன் கூட நான் சண்டை போட்டேன். ஆனா அவன் ரொம்ப பிடிவாதமா இருக்கான். நீயும் உன்னோட பிடிவாதத்தை காட்ட வேண்டியதுதான். இந்த டைவர்ஸ் நோட்டீஸ்ல நீ கையெழுத்து போட்டு கொடுத்துரு. இந்த விவாகரத்து நடக்கட்டும். நீ தினம் தினம் அணுவா இப்படி சாகிறத விட அவனை ஒரேடியா நீ தலைமுழுகிடு. என் பையனால இனிமே நீ சுகப்பட போறதே இல்ல. என் புள்ளைய தலைமுழுகிட்டு நீ சந்தோஷமா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும். என் பிள்ளைக்காக உன்னை நான் பலி கொடுக்க தயாரா இல்ல. நான் சும்மா பேச்சுக்காக இதை சொல்லல. என்னோட பொண்ணுக்கு இப்படி நடந்துருச்சுன்னா நான் எப்படி துடிச்சு போயிருப்பேனோ அப்படித்தான் நான் இந்த விஷயத்தை பார்க்கறேன். சின்ன வயசு, வாழ வேண்டிய காலம் இன்னும் நிறைய இருக்குமா. தயவு செஞ்சு கையெழுத்து போட்டு கொடுத்துரு. ஆண்டி, என்ன கவிதா, நான் சொல்றது சரிதானே? நான் சொன்ன மீனா கேட்பாளோ இல்லையோ, நீதாம்மா எப்படியாவது அவளை சம்மதிக்க வச்சு என் புள்ள அனுப்பின விவாகரத்து நோட்டீஸ்ல கையெழுத்து வாங்கி தரணும். அது உன் பொறுப்பு. என்ன மன்னிச்சிருங்க ஆண்டி. கவிதா, என்னம்மா கால்ல எல்லாம் விழுந்துகிட்டு? உங்களை நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். ஃபிலோக்கு அநியாயம் நடந்துடக்கூடாதுன்னு தான் உங்களை ஏதேதோ பேசிட்டேன். ஆனா நீங்க நியாயத்து பக்கம் இருக்கீங்க. சொந்த புள்ள செஞ்ச தப்புக்கு சப்ப கட்டு கட்டாம பாதிக்கப்பட்ட மருமகளோட எதிர்காலத்தை நினைச்சு இப்ப நீங்க பேசுனீங்க பாத்தீங்களா? அங்கதான் நீங்க நிக்கிறீங்க. இப்படி ஒரு மாமியார் யாருக்கும் கிடைக்க கூடாதுன்னு அப்ப நினைச்சேன். இப்படி ஒரு மாமியார் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு இப்ப நினைக்கிறேன். இங்க மாமியார் மருமகளுக்கு நடுவுல எந்த பிரச்சனையும் இல்லம்மா. தப்பு பண்றது என் புள்ள, நல்லதோ கெட்டதோ தண்டனையும் என் புள்ளைக்கு தான் கிடைக்கணும். ஒரு நிரபராதி அநியாயமா தண்டிக்கப்படக்கூடாது. நான் சொல்றத சொல்லிட்டேன். இனிமேல் தீர்ப்பு மீனா கையில. மீனாவை கையெழுத்து போட சொல்லுமா, நான் வெயிட் பண்றேன். என்ன ஃபிலோ பதில் சொல்ல போறேன்? நான் ஒரு முடிவு பண்ணிருக்கேன். ஆண்டி, நான் டைவர்ஸ் பேப்பர்ல கழுத்து போட விரும்பல. ஃபிலோ, யோசிச்சுதான் பேசுறியா? இவ்வளவு நேரம் நீ சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேல, இனிமே என்ன கொஞ்சம் பேச விடுறியா? ஆண்டி, உங்க புள்ள எல்லா விதத்திலையும் தாம்பத்தியத்துக்கு தகுதியா இருந்தாரு. அவருக்கு வேற ஒரு தொடர்பு இருந்திருந்தா அந்த நிமிஷமே நான் இந்த டைவர்ஸ் பேப்பர்ல கழுத்து போட்டிருப்பேன். ஆனா தனக்கு என்ன குறை இருக்குன்னே தெரியாத நிலையில அவர் இந்த முடிவு எடுத்திருக்காரு. இந்த நிலைமையில நான் எப்படி அவருக்கு எதிராக முடிவு எடுக்க முடியும்? அவர் கூட நான் வாழறேனோ வாழாம போறேனோ அது அவரோட விருப்பம், என் தலைவிதி. அது போட்டும். ஆனா ஏன் வாழ்க்கையை கெடுத்த மாதிரி அவர் இந்த ஷெரீனா வாழ்க்கையையும் இல்ல வேற யார் வாழ்க்கையையும் கெடுக்காம நீங்க பாத்துக்கோங்க. ஒரு நல்ல அம்மாவா அந்த கடமையை செய்ய வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. நான் உன்னை பத்தி கவலைப்பட்டா நீ ஏமா அந்த செரீனாவை பத்தி கவலைப்படுற? உன் வாழ்க்கையை நீ பாரு, அது நல்லபடியா நீ அமைச்சுக்க. என் மனசறிஞ்சு சொல்றேம்மா, ஒரு மாமியார் கிட்ட இருந்து மருமகளுக்கு இதை விட சர்டிபிகேட் தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். இது வரைக்கும் நான் உங்களை ஆண்டின்னு கூப்பிட்டேன். இனிமே நான் உங்களை அம்மான்னு கூப்பிடலாமா? ஒரு மருமக கிட்ட இருந்து மாமியாருக்கு இதை விட ஒரு சர்டிபிகேட் தேவையில்லைன்னு நானும் நினைக்கிறேம்மா.
அழாதம்மா, அழாத. அப்போ நீ கையெழுத்து போட மாட்ட? மாட்டேன். உன் முடிவை நீ சொல்லிட்ட, இப்போ என் முடிவை நான் சொல்றேன். இந்த விவாகரத்து நடக்கும், உனக்கு இன்னொரு கல்யாணமும் நடக்கும். நான் தான் உனக்கு பண்ணி வைக்க போறேன். அது என்னோட பொறுப்பு. இதுதான் என்னோட முடிவு. இதை மாத்த யாராலையும் முடியாது. அவங்க அவங்களோட முடிவு சொல்லிட்டாங்க. இப்போ நீ என்ன முடிவெடுக்க போற நீ தான் சொல்லணும். என்ன என்னடா என்ன பாக்குற? ஸ்ருதி, அம்மா என்னடி பண்ணிட்டு இருக்க? அம்மா அறிவு கெட்டவளே, உன்னை அன்னைக்கே இந்த சனியை விட்டு தொலைன்னு சொன்னேன்ல, இந்த பக்கம் வராதன்னு சொன்னேன்ல. மா என்ன என்ன வேணா சொல்லு, ஆனா குழந்தை சனின்னு சொல்லாத. தொலைச்சிட வேண்டி உன்னை வயிறு பத்திக்கிட்டு எரியுது. சின்ன பொண்ணுடி நீ, உன்ன குழந்தைய பாத்துக்கன்னு சொல்லிட்டு அந்த மகா அந்த ஆட்டோக்காரனோட ஊர் சுத்த போயிருக்காளா? அவளை என்ன செய்யறேன்னு பாரு. மகா மேல எந்த தப்பும் இல்லம்மா, நான் தான் இஷ்டப்பட்டு குழந்தைய பாத்துக்கிறேன். வாய மூடுடி. அவன் கல்யாணமானவன், குழந்தை வேற இருக்குடி. அந்த குழந்தைய உன்கிட்ட விட்டுட்டு போறான். குழந்தை ஏதாவது எடுத்து முழுங்கிட்டு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா யாரடி பொறுப்பு? மா அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுமா. இத பார், நம்ம சொந்தக்காரங்க 4 பேர் இத பத்தி கேள்விப்பட்டாங்கன்னா காரி துப்புவாங்கடி. இது உனக்கு பிறந்த குழந்தையன்னு தப்பா பேசுவாங்க. நாளை பின்ன உனக்கு ஒரு கல்யாணம் ஆக வேண்டாமா? ஏடி உனக்கு இப்படி ஒரு தலையெழுத்து? ஒரு பச்சை குழந்தைய பாத்துக்கிறதுக்கு ஏமா இப்படி அபாண்டமா பேசுற? வாய மூடுடி. வார்த்தைக்கு வார்த்தை எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டேன். உனக்கு வேணும்னா உலகம் தெரியாம இருக்கலாம், ஆனா உலகத்துக்கு ஒன்ன தெரியலனாலும் ரொம்ப தெரிஞ்ச மாதிரி அபாண்டமா பேசுவாங்க. அந்த மகாவுக்கு அறிவே கிடையாது. இன்னைக்கு வரட்டும், 2ல 1 பாக்குறேன். போனா போதுன்னு கொஞ்சம் விட்டா அவ கெட்டதும் இல்லாம உன்னையும் சேர்த்து கெடுக்கிறாளா? மகா மேல எந்த தப்பும் இல்லம்மா, நானா தான் இங்க வந்தேன். அந்த குழந்தைய எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்கிட்ட எவ்வளவு அழகா ஒட்டிக்கிச்சு தெரியுமா? என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கம்மா. நீ இதுல தலையிடாத. ஆமாண்டி, இன்னைக்கு குழந்தைய ரசிப்ப, நாளைக்கு குழந்தைய பத்த அப்பனே ரசிப்ப, அப்புறம் அவனை பார்த்ததும் பாவமா இருக்குன்னுவ, கடைசியில குழந்தைய வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாருன்னு கண்ணீர் விடுவ. நீ சும்மா இருந்தாலும் உன் மனசும் வயசும் சும்மா இருக்க விடாதுடி. நாளைக்கு இதே மகா உன்னை எங்கேயாவது கூட்டிட்டு போய் உன்னை அந்த ஆட்டோக்காரனுக்கு ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம் பண்ணி வச்சிருவா. இதெல்லாம் தேவையா நமக்கு? மா ஏமா இப்படி அசிங்கமா பேசுற? அவர் எனக்கு அண்ணன் மாதிரி. எப்படி உன்னால இப்படி எல்லாம் பேச முடியுது? இப்படிதாண்டி ஊர்ல எல்லாம் 2வது கல்யாணம் நடக்குது. நேத்து அந்த கோடீஸ்வரம் பொண்ணை யாரோ ஒரு கார் டிரைவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அந்த மகா. நாளைக்கு உன்னை அந்த ஆட்டோ டிரைவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டான்னு என்னடி நிச்சயம்? மா ஷட் அப் அண்ட் கெட் அவுட் மா. ஏய், நீ யாரடி என்ன வெளியில போ சொல்றதுக்கு? நீங்க இருந்து கிளம்பு. ஒரு நிமிஷம். வாட வாட தங்க குட்டி. ஏய், அந்த குழந்தைய தொடாதன்னு சொல்லிட்டே இருக்கேன்ல. நான் இந்த குழந்தைய விட்டு வர மாட்டேமா. குழந்தை குடி. குழந்தைய விடுமா. விடுடி. விடுமா. விடுன்றல. விடு. குழந்தைய குடுமா. சொன்னா கேளுமா. இந்த குழந்தைங்க தனியா இருந்தாதான் உனக்கும் புத்தி வரும், அந்த மகாவுக்கும் புத்தி வரும், அந்த ஆட்டோக்காரனுக்கு அப்புறம் தான் தெரியும். விடுமா. கையடி. ஐயோ குழந்தை அழறாமா. இந்த குழந்தைங்க என்னமா பண்ற? என்கிட்ட குழந்தைய குடுமா. குழந்தை அழறா பாருமா. அழட்டும் அழட்டு, நீ வா. குழந்தை தனியா விட்டு வர மாட்டேமா. குழந்தை தனியா சொல்றேன்ல, வா. வாடுமா. வா. அழட்டும், அப்பதான் தெரியும். அந்த ஆட்டோக்காரனுக்கு அப்பதான் புத்தி வரும். ஏய், வான்னு சொல்றேன்ல, வாடி. வாடி. வான்னு சொல்றேன்ல, வா. விடுமா என்ன. குழந்தை தனியா இருக்குமா. என்னமா கதவு மூடிட்டு இருக்க? விடுமா என்ன. எனக்கு குழந்தை வேணுமா. அம்மா தள்ளுமா. விடுமா.
தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.